தோழமை சொந்தங்களுக்கு கடந்த பகுதியினுடைய தொடர்ச்சியாக பேசிக் டேர்ம்ஸை பற்றி தற்பொழுது கணேஷ் அவர்கள் விளக்க இருக்கின்றார்கள். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. செகண்ட். ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போதைய பார்ட் 2 வந்து என்ன பார்க்க போறோம்னா டேர்ம்ஸ் அண்ட் அப்ரிவேஷன்ஸ்ல இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட டேர்ம்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து ஜென்ரலா இருக்கக்கூடிய டேர்ம்ஸ். ஸோ நீங்க நிறைய வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய நம்ம தெரிஞ்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதை வந்து ஒரு ரீகால் பண்ற மாதிரியான ஒரு இதை எடுத்துக்கலாம் நம்ம இதை. ஸோ இதுல வந்து அதோட கொஞ்சம் இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது நிறைய தெரிஞ்சிருக்கும், இது நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி படிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ரீகால் பண்ற மாதிரி இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலா ஒரு குழந்தைங்க வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு 5th to 10th வரைக்கும் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்குது கம்ப்யூட்டர் பத்தி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் பேப்பர் 1 or 2 கொஸ்டின் பேப்பர்ஸ் பழைய கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சுது. பட் இருந்தாலும் அப்படியே கேட்பாங்க அப்படின்னு நம்ம நம்பவே முடியாது. நம்ம தெரிஞ்சுக்கிறோம், படிக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர்னு சொன்னாலும் அந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு எக்ஸ்பான்ஷன் இருக்கு. ஸோ என்னன்னா காமன்லி ஆப்ரேட்டட் மெஷின் பர்டிகுலர்லி யூஸ்ட் இன் டெக்னிக்கல் அண்ட் எஜுகேஷனல் ரிசர்ச். ரொம்ப பெருசா இருக்கு இல்லையா? ஸோ மைண்ட்ல வச்சுதான் ஆகணும். ஒருவேளை கேட்டாங்கன்னு சொன்னா கரெக்டா மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. CPU அப்படிங்கிறது தெரியும், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்குதுன்னு சொன்னா லெஃப்ட் சைட்ல வந்து வச்சிருப்பாங்க பாருங்க, அந்த மானிட்டருக்கு லெஃப்ட் சைடா ரைட் சைட்ல ஒரு பெரிய டப்பா மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அதர் CPU அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மானிட்டருங்கிறது டிஸ்பிளே ஆகிறது மானிட்டர். பின்னாடி வந்து ஒரு கியூபாய்டா ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க இல்லைங்களா, அந்த பாக்ஸ் தான் CPU. RAM அப்படின்னு சொன்னா ரேண்டம் அசஸ் மெமரி. ரேம்னா நமக்கே தெரியும், நம்ம மொபைல்லேயே வந்து வச்சிருப்பாங்க. ஸோ எத்தனை GB RAM, 4 GB RAM, 6 GB RAM, 8 GB RAM, 12 GB RAM வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கு மேலேயெல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து என்னன்னா நம்ம ஒரு டைம்ல எத்தனை அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்றதுக்கு நமக்கு வந்து அந்த சிஸ்டம் வந்து அலோவ் பண்ணுது. ஒரே டைம்ல மல்டி பர்பஸா எத்தனை அப்ளிகேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இந்த கெப்பாசிட்டியை பொறுத்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ ரேம் அப்படிங்கிறது, ஸோ ரேண்டம் அசஸ் மெமரி அப்படிங்கிறது. ROM அப்படின்னா ரீட் ஒன்லி மெமரி அப்படிங்கிறது டிஃபால்ட்டா ஒரு குறிப்பிட்ட கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது எக்ஸ்பான்ஷன் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து CPU அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ அந்த மானிட்டருக்கு பக்கத்துல லெஃப்ட் சைட்ல வந்து இருக்கும், லெஃப்ட் சைடா ரைட் சைட்ல வந்து இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது வந்து CPUன்னு சொல்லுவோம். ஸோ அதுல தான் நம்ம மானிட்டர் அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து நம்ம பார்க்குற ஒரு விஷயம் தான். ஸோ அது மட்டும் கம்ப்யூட்டர் கிடையாது. அதுக்குள்ளுக்குள்ள வந்து இருக்கிற எல்லா விஷயமும் வந்து இங்கே தான் சேவ் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே நடக்கிற வேலை எல்லாமே அதுதான். ஒரு மெயினா சொல்லலாம், ஒரு ஹார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எல்லா இடத்துக்கும் பம்ப் பண்ணுதுல, அந்த மாதிரி இது ஒரு ஹார்ட் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து CPU வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து RAM அப்படிங்கன்னா ரேண்டம் அசஸ் மெமரி. ஸோ ரேண்டம் அசஸ் மெமரி அப்படின்னு சொன்னா ரேம் உங்களுக்கே தெரியும். இப்போ எல்லாமே மொபைல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 1 GB RAM, 2 GB RAM அதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம எங்கேயோ வந்துட்டோம். 6 GB RAM, 8 GB RAM, 12 GB RAM மேல வரைக்கும் போற வரைக்கும் மொபைல்லேயே வந்துருச்சு. சரியா? அப்போ ஒரு 10 அப்ளிகேஷன் யூஸ் பண்றோம், ஒரு 10 அப்ளிகேஷன் பேக் எண்ட்ல யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு கெப்பாசிட்டி தேவைப்படுது அப்படிங்கிறது RAM தான் டிசைட் பண்ணும். அந்த பர்டிகுலர் செகண்ட்ல எவ்வளவு வந்து கெப்பாசிட்டி எடுத்து நம்ம அந்த அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு பேக் எண்ட்ல அப்படிங்கிறத RAM அப்படிங்கிறது. அந்த மெமரி எவ்வளவு கொடுக்குறோம் நம்ம அப்படிங்கிறது. அப்போ ஒரு 8 GB கொடுக்கணும், 8 GB இருக்கிற ஒரு அப்ளிகேஷன்ஸ் நம்ம வந்து 10 அப்ளிகேஷனாலும் 12 அப்ளிகேஷனும் நம்ம ரன் பண்ணலாம் அப்படிங்கிறத. ஸோ RAM அப்படிங்கிறது ரேண்டம் அசஸ் மெமரி. ROM அப்படிங்கிறது ROM அப்படின்னு ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்றோம்னா பேக் எண்ட்ல சில கொஞ்சம் தேவைப்படுது இல்லைங்களா, ஒரு டேட்டா வந்து தேவைப்படும் இல்லையா, ஒரு பேக் எண்ட் டேட்டா. ஸோ அதுக்கான யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெமரியா இருக்கும். ஸோ ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்லுவோம். இந்த ரீட் ஒன்லி மெமரி நிறைய டைப் இருக்கு. ஸோ PROM அப்படின்னா ப்ரோக்ராமல் ரீட் ஒன்லி மெமரி. அந்த மெமரிலாம் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா EPROM அப்படிங்கிறது எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ஸோ அதுலேயே அடுத்து பார்த்தீங்கன்னா EEPROAM. ஸோ இன்னொரு வார்த்தை முன்னாடி சரி, எலக்ட்ரானிக்கலி EPROM, எலக்ட்ரானிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த அளவுக்கு டெப்தா கேட்கறதுக்கு இருக்க வாய்ப்பு இருக்காது. இது கேட்கலாம், HDD ஹார்ட் டிஸ்க் டிரைவ். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம மொபைல்ல வந்து மெமரி கார்டு போடுறோம் இல்லைங்களா, ஒரு டேட்டாக்கு இன்டர்னல் மெமரி எக்ஸ்டர்னல் மெமரி 2 மெமரி வச்சிருக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல வந்து இருக்கக்கூடிய இன்டர்னல் மெமரிங்கிறது அந்த ஹார்ட் டிஸ்க் தான். அது ஒரு ஹார்ட்வேர் இருக்கு. இப்போ நம்ம மொபைல்லேயே இன்டர்னல் மெமரி இருந்தாலும் அவங்க ஹார்ட்வேர் உள்ள இருக்கும். நம்ம வந்து எடுக்க முடியாதனால வந்து அது வந்து உள்ள அப்படியே இருக்கு. எடுக்கிறனால எக்ஸ்டர்னல் மெமரி நம்ம சொல்றோம். அதை வந்து எடுக்க முடியாதனால அந்த மெமரி கார்டு எக்ஸ்டர்னல் மெமரி சொல்றோம். இன்பில்டா இருக்கிற மெமரி வந்து இன்டர்னல் மெமரின்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல இருக்கிற இன்டர்னல் மெமரி அப்படிங்கிறதா இந்த ஹார்ட் டிஸ்க் டிரைவ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிரைவ்னா அந்த ஹார்ட் டிஸ்க் வைக்கிற இடத்துக்கு வந்து டிரைவ்னு சொல்லுவோம். ஸோ ஹார்ட் டிஸ்க் டிரைவ். FDD அப்படின்னா ஃபிளாப்பி டிஸ்க் டிரைவ். ஸோ இந்த ஃபிளாப்பி டிஸ்க்லாம் ரொம்ப காலம் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் அது வந்து நம்ம கண்ணில் கூட பார்க்கறது இல்லை. அந்த டிரைவே லேட்டஸ்டா வரக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ்ல வைக்கவே இல்லை. இன்னும் வரக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் CD டிரைவே வைக்கிறது இல்லை. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்துருச்சு. ஏன்னா CD அப்படிங்கிறது யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து
FDD அப்படிங்கிறது ஃபிளாஃபி டிஸ்க் டிரைவு, KPD அப்படிங்கிறது கீபோர்டை சொல்லுவோம். I/O அப்படின்னா இன்புட் அவுட்புட் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இன்புட் டிவைசஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறோம், நீங்கள் வந்து லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டரில் வந்து ஒர்க் பண்ணுறோம், மானிட்டரில் டைப் பண்ணுறோம்னு சொன்னால், ஏதோ ஒரு ஆர்டிகல் புக் பண்ணுறீங்க அப்படின்னா RT அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறோம் இல்லையா? அப்போ அந்த இன்புட் கொடுக்குறது எங்கேருந்து கொடுக்குறோம்? இந்த மானிட்டர், இந்த கீபோர்ட்லேருந்து கொடுக்குறோம். சரிங்களா? அதே மாதிரி மவுஸ்ல எடுத்து நம்ம ஏதாவது கிளிக் பண்ணுறோம் இல்லைங்களா? அப்போ மவுஸ் ஒரு இன்புட் டிவைஸ். ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கேனர் ஒரு இன்புட் டிவைஸ். அதே மாதிரி இந்த கீபோர்டு ஒரு இன்புட் டிவைஸ். அப்போ அவுட்புட் டிவைஸ் அப்படின்னு சொன்னால் பிரிண்டரு கேட்கலாம். ஸோ விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் த அவுட்புட் டிவைஸ், இன்புட் டிவைஸ் அப்படின்னு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப சிம்பிளா கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா, அப்போ இந்த பிரிண்டர்ல மானிட்டர்ல நம்ம பாக்குறது, ஸோ இது எல்லாமே அவுட்புட் டிவைஸ். நம்ம அடிக்கிறது நமக்கு வெளியில காட்டுது இல்லைங்களா? பிரிண்டா காட்டுறதா பிரிண்டர், அப்படியே ஓப்பனா காட்டுறதுனால அந்த மானிட்டருங்கிறது ஒரு அவுட்புட் டிவைஸ் தான் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நம்ம லீட் பண்றது, உள்ள கொடுக்கறது இன்புட் டிவைஸ், வெளியில வர்றது அவுட்புட். சரிங்களா? ஸோ அது சிடி அப்படிங்கிறது என்னன்னா காம்பாக்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். முன்னெல்லாம் படம் பார்க்கறதுல சிடி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்பெல்லாம் பென்ட்ரைவ், இப்பெல்லாம் இல்லை, டைரக்டா OTTலயே பார்க்குறோம். ஸோ சிடி அப்படிங்கிறத இப்போ ரொம்பவா யூஸ் பண்றது இல்லை. அந்த சிடியோடைய கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல் அப்படிங்கிறத டிவிடின்னு சொல்லுவோம், டிஜிட்டல் வீடியோ டிஸ்க். டிவிடி, சிடினா காம்பாக்ட் டிஸ்க், டிவிடினா டிஜிட்டல் வீடியோ டிஸ்க். ஸோ அதனால வீடியோ மட்டும் தான் இல்லை, எல்லாமே வரும் அந்த கேட்டகரி. ஸோ பேர் அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க, டிஜிட்டல் வீடியோ டிஸ்க் அப்படின்னு சொல்லி டிவிடி. சிடியோடைய கொஞ்சம் அட்வான்ஸ்டு மாடல். SMPS அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து எல்லா பவர் வந்து அதுல இருந்தா வரும். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் நீங்க CPU பிரிச்சு பாத்தீங்கன்னா SMPSல இருந்தா எல்லா பவரும் போகும். SMPS தான் வந்து கண்ட்ரோல் பண்ணும் பவரை. அதிகமா பவர் இருந்தா கண்ட்ரோல் பண்ணும், பவர் கம்மியா வந்தா அது தகுந்த மாதிரி இது பண்ணும். ஸோ SMPS அப்படிங்கிறது என்னன்னா ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை. ஸோ பவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னாவே ஞாபகம் வந்துடும். ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க வந்து SMPS. போஸ்ட், பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். போஸ்ட்னா இங்க லெட்டர் இல்லை, இந்த இடத்துல பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் வந்து பண்றதுக்கு பேர் வந்து போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து POST, பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட், POST. பயாஸ், ஸோ பயாஸ் சொல்லுவாங்க என்ன, பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். ஸோ சிஸ்டம் ஏதாவது ஆயிடுச்சு, கரெக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த பயாஸ் வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் அப்படிங்கிறதா. ஸோ VDU அப்படிங்கிறது விசிபிள் டிஸ்பிளே யூனிட். LED அப்படிங்கிறது நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, LED, LCD. ஸோ LCD அப்படிங்கிறது பழசு. ஸோ இப்போ வந்து வரக்கூடிய நிறைய வந்து QLED அப்படின்ற மாதிரிலாம் வந்துருச்சு டிவி. ஸோ இப்போ அது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்றது LED டிவி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து LCD, லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே அப்படிங்கிறது LCD. LED அப்படிங்கிறது லைட் எம்பெடட் டயோடு, லைட் எம்பெடட் டயோடு அப்படிங்கிறது LED. சரிங்களா? இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏன்னா ஃப்ரீக்வன்சி இது வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்றக்கூடிய ஒரு வார்த்தைகளா இருக்கிறதுனால கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்து வந்து USB. ஸோ இது கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நிறையா. ஸோ என்னன்னா நம்ம யூனிவர்சல் சீரியல் பஸ், USB அப்படிங்கிறது கம்ப்யூட்டர்ல அந்த CPU பார்த்தீங்கன்னா நிறைய முன்னாடிலாம் இருக்கும். ஸோ நீங்க ஸ்கேனர் எடுத்து இன்சர்ட் பண்றீங்களா, போஸ்ட்மேனா நீங்க இருக்கிறீங்களா, ஸோ நீங்க எல்லாருமே வந்து ஸ்கேனர் யூஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. அந்த ஸ்கேனரை வந்து எங்க சொல்லுவீங்க, CPUல, அது வந்து USBன்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அது USB பாயிண்ட்னு சொல்லுவாங்க. உங்க அந்த டிவைஸ்லயும் அது இருக்கும். டிவைஸ் மீன்ஸ் அந்த ஸ்கேனரோட எட்ஜில் அந்த எட்ஜ் இருக்குல்ல, அது USBன்னு சொல்லுவாங்க. தான் யூனிவர்சல் சீரியல் பஸ் அப்படின்னு சொல்லி. VGA, வீடியோ விஷுவல் கிராஃபிக் அடாப்டர். வீடியோ ஆர் விஷுவல், ஸோ எப்படி வேணா எடுத்துக்கலாம். கிராஃபிக் அடாப்டர்னு சொல்லுவோம். LAN ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், லோக்கல் ஏரியா நெட்வொர்க். WAN அப்படின்னா வைட் ஏரியா நெட்வொர்க். அதுலேயே மேன் ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ அவர் மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். ஸோ சென்னை மாதிரி ஏரியாவில் இருக்கு, மும்பை மாதிரி ஏரியாவில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே வந்து மேன் சொல்லுவாங்க, மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி. LAN, WAN, மேன். சரிங்களா? HLL, ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ இது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ், இன்னும் கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கு அப்படின்னு சொன்னா. KBPS ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை. MPPS, KBPS. MPPS மெகாபைட்ஸ் பெர் செகண்ட். ஸோ இப்போ ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து உங்க மொபைலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா எவ்வளவு வேகத்தில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கும் 2 MPPS பெர் செகண்ட் அப்படின்னு வந்து போயிட்டே இருக்கும். சில மொபைல் வரும், எல்லா மொபைலும் வரும்னு சொல்ல வரல, சில மொபைல்ஸ்ல காட்டும். ஸோ எவ்வளோ ஸ்பீடில் ஒரு செகண்ட்ல எவ்வளோ டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் அது. ஸோ மெகாபைட்ஸ் பெர் செகண்ட், ஒரு செகண்ட்ல எவ்வளோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் ஜியோ எடுத்துட்டீங்கனாலும் அதில் போட்டிருப்பாங்க எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ KBPS அப்படிங்கிறது கிலோபைட்ஸ் பெர் செகண்ட். இது என்ன எக்ஸ்பென்ஷன் நான் கீழே கொடுத்துருந்தேன், கிலோபைட் மெகாபைட்னா என்ன அப்படிங்கிறது கீழே வருது, பார்க்கலாம். HTTP, ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, இது வந்து முக்கியமான ஒரு டேர்ம். ஹைப்பர் டெக்ஸ்ட் டெம்ப்ளேட்ஸ். நீங்க நிறைய வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து HTTPS அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கும். ஸோ அது HTTPனா என்னன்னு சொன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் டெம்ப்ளேட்ஸ். இதே HTTPSனா செக்யூர்னு ஒரு வார்த்தை அங்கே சேர்ந்துருக்கும், ஹைப்பர் டெக்ஸ்ட் டெம்ப்ளேட் செக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா?
நம்ம டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது நிறைய HTTPS இருந்தா இருக்கும். ஸோ ரொம்ப செக்யூர்டா இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதெல்லாம் ஓப்பன் நெட்வொர்க்ல ஓப்பன் ஆகாது. கம்பல்சரி நம்மளுடைய சிஃபி நெட்வொர்க்ல தான் ஓப்பன் ஆகும். www வேர்ல்ட் வைட் வெப், WWF-லாம் இல்லை, WWE-லாம் இல்லை, www 3 W. ஸோ வேர்ல்ட் வைட் வெப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து உலகளாவிய வலை. ஐபி ஆல்ரெடி நான் சொல்லிக்கிறேன், இன்டர்நெட் ப்ரோட்டோகால். ஐஎஸ்பி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். என்எஸ்பின்னா நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர். அதே ஐஎஸ்பின்னு கேட்டாங்கன்னு சொன்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ இங்க வந்து பிட்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னா அந்த பைனரி டிஜிட்ஸ் வந்து சொல்லுவாங்க. 0,1 இருக்கு இல்லைங்களா, அந்த 0,1 வந்து என்னப்பாங்க பிட்டும்பாங்க. 0,1 இதெல்லாம் பிட் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி வந்து 4 பிட்டு சேர்ந்து வந்து 1 நிப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 பிட்ஸ் சேர்ந்து 1 நிப்பிள். 0,1,0,1 அப்படின்னு வந்துச்சுன்னா அது நிப்பிள் அப்படின்னு பேரு. இது 0,1,0,0,0,0,0,1 அப்படி எப்படி வேணா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி 8 பிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 1 பைட் அப்படிம்பாங்க. இந்த பைட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பை 8 அப்படிங்கிறத பைட் அப்படின்னு மாறிச்சு அப்படின்னு மாதிரி ஒரு தகவல் இருக்கு. ஸோ பைட்டு பிட் அப்படிங்கிறது பிட், ஓகே, ஒரு பிட், ஒரு பைனரி டிஜிட் அப்படிங்கிறது. 8 பிட் அப்படிங்கிறது 8 பைட். 8 பிட் இருக்கு இல்லையா, பை 8 அப்படிங்கிறத பைட் அப்படின்னு மாறிச்சு. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம் நம்ம. ஸோ ஒரு பிட் அப்படிங்கிறது அந்த பைனரி டிஜிட். அதே 4 பிட்டு செஞ்சுன்னா அது நிப்புள்னு சொல்லுவாங்க. 8 பிட்டு சேர்ந்தது ஒரு பைட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேல வந்து நீங்க அப்படியே வந்து மல்டிப்ளை பண்ணிட்டே வர வேண்டியதான். 2^3. அப்போ அதே மாதிரி 1024 எல்லாமே 1024 ரேஞ்சில் தான் இருக்கும். 2 பவர் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்கும். 2^6, 2^7, 2^8 அந்த மாதிரி இருக்கும். ஸோ 1024 பைட்ஸ் சேர்ந்தது 1 கிலோ பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபி. கேபியில ரொம்ப ரொம்ப வந்து ஒரு போட்டோ எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா கூட இப்போ என்ன ஆகுது, 5 MB 6 MB 10 MB 20 MB 30 MB வரைக்கும் போயிடுச்சு. ஒரு சிங்கிள் ஒரு போட்டோ எடுத்தா. ஒரு ஆடியோ ஒரு MP3 வந்து டவுன்லோட் பண்றீங்கன்னு சொன்னா 4 MB அப்படி 5 MBன்னு காட்டும். அப்ப என்ன அர்த்தம்னு சொன்னா 5 MBன்னு சொன்னா 5 × 1024. ஸோ கிட்டத்தட்ட 5000 கிலோபைட்ஸ் சேர்ந்தது. 5000 கிலோபைட்ஸ் மறுபடியும் ஒரு 1000 மல்டிப்ளை பண்ணினீங்கன்னு சொன்னா ஸோ ஒரு 5,50,000 பைட்ஸ். அப்போ 50,000 டைம் 1,0, 1,0, 0,1 அப்படிங்கிற மாதிரி அங்க வந்து டேட்டாஸ் வந்து பேக்ஹண்ட்ல வந்து இருக்கும். ஸோ அப்படிங்கிறதா அது சரிங்களா. 1024 KB அப்படிங்கிறது 1 மெகாபைட். ஸோ இது வந்து ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிட்டு, அடுத்து பைட்டு, அடுத்து கிலோ பைட்டு. கிலோனா நமக்கு 1000 ஞாபகம் இருக்கும். ஒரு கிலோனா என்ன 1000. அப்போ 1000 பைட் சேர்ந்து ஒரு கிலோ பைட்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்புறம் கிலோ பைட்டுக்கு அப்புறம் மெகாபைட், மெகாபைட்டுக்கு அப்புறம் ஜிகாபைட், ஜிகாபைட்டுக்கு அப்புறம் டெராபைட், டெராக்கு அப்புறம் பெட்டாபைட், எக்ஸாபைட், யோட்டாபைட், இப்படி போயிட்டு இருக்கு. பாட்டு ஞாபகம் இருக்குல்ல, டெராபைட்டா காதல் இருக்குன்னு சொல்லி. அந்த மாதிரி டெராபைட்னா 1024 GB அளவுக்கு அந்த இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அது. ஸோ ஒரு ஞாபகத்துக்காக சொன்னேன் சரிங்களா. ஸோ டெராபைட் அப்படிங்கிறது 1024 GB ஜிகாபைட்ஸ் சேர்ந்தது தான். இப்போ நார்மலாக நம்ம மொபைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 64 GB மெமரி கார்டு வாங்கினீங்களா, 128 GB மெமரி கார்டு வாங்கினீங்களா அப்படின்லாம் கேட்குறோம் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் இதுதான். ஒரு ஜிகாபைட் அப்படின்னா 1024 MB. அப்போ 64 GB வாங்குறீங்கன்னா ஸோ 64 × 1024 MB வந்து நம்ம வாங்குறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ டெராபைட் டிபி. ஹார்ட் டிஸ்க்லாம் டிபி கணக்கில் தான் இருக்கும். பெரிய ஹார்ட் டிஸ்க் இருக்கு அப்படின்னு சொன்னால். ஸோ அதுக்கடுத்து பெட்டாபைட், அப்புறம் எக்ஸாபைட், அப்புறம் ஜெட்டாபைட், அப்புறம் யோட்டாபைட். கேபி, எம்பி, ஜிபி, டிபி, டிபி, இபி, ZB, YP. ஓகேவா. ஸோ HTTPS ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு. ஹைப்பர் டெக்ஸ்ட் டெம்ப்ளேட்ஸ் சொன்னோம் நம்ம இங்க. சாரி, ஹைப்பர் டெக்ஸ்ட் டெம்ப்ளேட்ஸ். சி அது தப்பு. ஆக்சுவலி இதுதான் கரெக்ட். ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறதா கரெக்ட். HTTPங்கிறது அங்க ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது, இதுதான் கரெக்ட். ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறதா கரெக்ட். ஸோ ரெண்டுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ ஒரு ஆப்ஷன்ஸ்ல அப்படி இருக்கு அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறதா எக்ஸாக்ட்லி கரெக்டான வருது. HTTPS அப்படிங்கிறது செக்யூர் அப்படிங்கிறது அங்கே சேர்ந்துருக்கும். நம்ம நார்மலாக அந்த வெப்சைட்ல வர HTTPங்கிறது இதுதான், ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது. வைரஸ் அதோடைய எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா, ஸோ வைட்டல் இன்ஃபர்மேஷன் ரிசோர்ஸ் அண்டர் சீஸ்டு, சீஸான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத வைரஸ் சரிங்களா. ஸோ வைட்டல் இன்ஃபர்மேஷன் ரிசோர்ஸ் அண்டர் சீஸ்டு அப்படிங்கிறது தான் வைரஸ். VIRUS அண்டர் சீஸ்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க யூஎஸ். ஸோ முன்னாடி இருக்கிறது நம்ம வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ GSM நம்ம கேட்டோம். GSM முன்னெல்லாம் சிம்லாம் வந்து GSM சிம்மா, CDMA சிம்மா அப்படின்லாம் இருக்கும். ஸோ GSM அப்படிங்கிறது குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன். சிம்மா கொடுக்கணும் GSM சிம்னு சொல்லுவாங்க. அதுலேயே சிம் இருக்குன்னா CDMA அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க.
ஸோ ஜிஎஸ்எம் அப்படிங்கிறது குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன். சிடிஎம்இ அப்படிங்கிறது கோட் டிவிஷன் மல்டிபிள் அசஸ். ஸோ இந்த ரெண்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பா, ஏன்னா இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நீங்க தர்பான் டிவைஸ்ல சிம் பேஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அதனால இது வந்து இந்த வார்த்தைகள் வந்து இந்த டேர்ம்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது ரெண்டுமே ஜிஎஸ்எம் சிடிஎம்ஏ. ஜிஎஸ்எம் அப்படிங்கன்னா குளோபல் சிஸ்டம் மொபைல் கம்யூனிகேஷன். சிடிஎம்ஏ அப்படின்னு சொன்னா கோட் டிவிஷன் மல்டிபிள் அசஸ். யூஎம்டிஎஸ் யூனிவர்சல் மொபைல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம். யூஎம்டிஎஸ் அப்படின்னு சொன்னா யூனிவர்சல் மொபைல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம். இது நிறைய விஷயம் நம்ம எல்லாமே மைண்ட்ல ஏற்றிக்கிற சிரமமாக தான் இருக்கும். அதுக்கு தான் சொன்னேன். ஸோ திருப்பி படிங்க. படிக்கும்போது அந்த வார்த்தைகள் வந்து ஞாபகம் வரும். 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷனாக தான் செலக்ட் பண்ண போறோம். ஸோ அப்படின்ற போது அந்த நீங்க படிச்சு ஞாபகம் வச்சு நம்ம 4ல் 3 வந்து ஒமிட் பண்ணிட்டு 1 வந்து கரெக்டாக எழுதிடலாம். ஸோ எல்லாமே மெமரி பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. மெமரி பண்ணிட்டா ரொம்ப பெஸ்ட்டு. பட் இதுக்கு இந்த கடைசி டைம்ல மெமரி பண்ண டைம் வேஸ்ட் பண்றது கரெக்டாக இருக்காது. அதனால ஒரு 2-3 டைம் படிச்சு பாருங்க. படிச்சாவே நமக்கு மெமரி, சில பேர் மெமரி ஆயிடும். மெமரி ஆடியா அதை பத்தி தெரிஞ்சதால அந்த வார்த்தைகளுக்கான விளக்கம் என்ன? யூனிவர்சல் மொபைல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம். அப்போ உலகளாவிய மொபைலுக்கு டெலிகம்யூனிகேஷன் மூலியமா அதை ஜாயின் பண்ற ஒரு சிஸ்டம் அப்படி மாதிரி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அந்த வார்த்தைகள் ஞாபகம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஜேபிஇஜி அப்படிங்கிறது இப்போ நார்மலா ஒரு போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த போட்டோ எல்லாமே இந்த ஜேபிஇஜி ஜாயிண்ட் போட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட் குரூப். ஜாயிண்ட் போட்டோகிராஃபிக் பீக் வந்து போட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட் குரூப். ஜாயிண்ட் போட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட் குரூப். HSDPA அப்படின்னா ஹை ஸ்பீட் டவுன்லிங்க் பேக்கெட் அசஸ். ஹை ஸ்பீட் டவுன்லிங்க் பேக்கெட் அசஸ். எட்ஜ் என்ஹான்ஸ்டு டேட்டா ரேட் ஃபார் ஜிஎஸ்எம் குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன். ஜிஎஸ்எம்க்கு அங்கே எக்ஸ்பான்ஷன் கொடுத்துக்கிறாங்க. ஸோ எட்ஜ் அப்படிங்கிறதுக்கு என்ஹான்ஸ்டு டேட்டா ரேட் ஃபார் ஜிஎஸ்எம். என்ஹான்ஸ்டு டேட்டா ரேட்டுக்கு இல்லை, ஜிஎஸ்எம்க்கு ஜி எடுத்துட்டாங்க. எவல்யூஷன் அப்படிங்கிறது இ எடுத்துட்டாங்க. ARPA அண்ட் ARPANET அப்படிங்கிறது ARPA நெட் அப்படிங்கிறது அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி நெட்வொர்க். AM/FM இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. FM நம்ம சொல்றோம் இல்லைங்களா, FM பார்த்தீங்களா, FM கேட்டீங்களா அப்படின்னா என்னன்னா எஃப்எம்னா ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். அந்த ஃப்ரீக்வன்சி மாடுலேட்டே வரதுனால தான் நமக்கு அந்த வாய்ஸ், இசை, பேச்சு எல்லாமே வருது. ஸோ வந்து AM அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன், FM அப்படின்னா ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். AM ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன், FM அப்படின்னு சொன்னா ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். WLAN. ஸோ லேன்லேயே வந்து WLAN ஒன்று இருக்கு. ஸோ வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க். நீங்க லேன் ஒயர்னு ஒன்று சொல்லுவாங்க. நீங்க கேபிள் மூலயமா கனெக்ட் பண்றீங்கன்னு சொன்னா அது லேன். அதே கேபிள் இல்லாம கனெக்ட் பண்ணா வயர்லெஸ் லேன். ஸோ அவ்வளவுதான் WLAN. வயர்லெஸ் லேன், வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க். AVI. ஸோ இது வந்து ஒரு வீடியோ ஒரு ஃபார்மேட். MP4 மாதிரி இது ஒரு ஃபார்மேட். AVI ஆடியோ வீடியோ இன்டர்லிப். RTS ரிட்டர்ன் டு சென்டர் இல்லைங்க, ரியல் டைம் ஸ்ட்ரீமிங். சேம் டைம் வந்து லைவ் ஒளிபரப்பாக பண்றாங்க இல்லைங்களா, ஸோ அது RTS ரியல் டைம் ஸ்ட்ரீமிங். SIS சிம்பியன் OS இன்ஸ்டாலர் ஃபைல். சிம்பியன் சொல்லி ஒரு OS இருக்கு. ஸோ அந்த OS வந்து SIS சிம்பியன் OS இன்ஸ்டாலர் ஃபைல். OSக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். AMR அடாப்டிவ் மல்டி ரேட் கோட். JAD ஜாவா அப்ளிகேஷன் டெஸ்கிரைபர். JR ஜாவா ஆர்ச்சிவ். JAD ஜாவா அப்ளிகேஷன் டெஸ்கிரிப்டர். ஸோ இதெல்லாம் ஜாவா சம்மந்தப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா 3GPP அப்படிங்கிறது வந்து என்னன்னா இப்போ நம்ம சொன்னாங்களா இதுக்கு முன்னாடி AVI. ஸோ அது மாதிரி 3GP அப்படிங்கிறது ஒரு வீடியோ ஃபார்மேட். இதெல்லாம் AVI ஒரு வீடியோ ஃபார்மேட், 3GPங்கிறது ஒரு வீடியோ ஃபார்மேட். 3rd ஜெனரேஷன் பார்ட்னர்ஷிப் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கெல்லாம் இந்த 3Gன்னு வருதோ அங்கே எல்லாமே 3rd ஜெனரேஷன். இப்போ 4G நெட்ஒர்க் அப்படின்னு வருதுன்னு சொல்லுங்க, என்ன அர்த்தம்னா 4th ஜெனரேஷன் நெட்ஒர்க்னு அர்த்தம். அது வந்து 5Gனா அதுக்கு அடுத்து வரக்கூடிய பேர். நம்ம பேர் ஒவ்வொன்றுக்கு புயல் மாதிரி பேர் வைக்காம 4G 5G அப்படின்னு மாதிரி பேர் வச்சுக்கிறது. 4th ஜெனரேஷன். அடுத்து 5th ஜெனரேஷன் அப்படின்னு 1G 2Gன்னு இப்படிதான் வருது. அது பேர் அதுதான் ஜெனரேஷன் அப்படிங்கிறது அந்த சி அர்த்தம். எல்லா இடத்துலையும் அப்படிதான். 3Gன்னு ஒரு இடத்துல வந்துச்சுன்னா அது வந்து ஜெனரேஷன் தான். 3rd ஜெனரேஷன், அதாவது கம்ப்யூட்டர் டேர்ம்ஸ் படி நான் சொல்றேன். 3rd ஜெனரேஷன் பார்ட்னர்ஷிப் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது தான் 3GPP. MP4 அப்படிங்கிறது ஸோ யாரோ பேசிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. பூங்கொடி போட்டேன். MP4 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வீடியோ டைப் தான். அது என்னமா MPEG-4 வீடியோ ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. MPEG-4 வீடியோ டைப் ஃபைல். AAC அட்வான்ஸ்டு ஆடியோ கோடிங் அப்படின்னு சொல்லுவோம். GIF இது வந்து நம்ம அடிக்கடி சொல்றதா கிராஃபிக் இன்டர்சேஞ்சபிள் ஃபார்மேட்.
ஜிஐஎஃப். ஜேபக் அப்படின்னா இப்போ நம்ம முன்ன பார்த்தோம் இல்லைங்களா, எம்பக் பார்த்த மாதிரி ஜேபக் அப்படின்னா முன்ன ஃபோட்டோ பார்த்தோம் இல்லைங்களா, அதே தான். ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட் குரூப் தான். பிஎம்பி பிட்மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. WA வேவ் ஃபார்ம் ஆடியோ. ஸோ இதெல்லாம் வந்து ஆடியோ ஃபார்மேட். WAV அப்படிங்கிறதெல்லாம். MP3 WAV அப்படிங்கிறதெல்லாம். MP3 அப்படிங்கிறது எம்பக்கு 3 ஆடியோ ஃபைல் அப்படின்ற மாதிரி வருது வந்து. PNG போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராஃபிக்ஸ். டாக்குமெண்ட் சொல்றோம்னா DOC அப்படின்னு சொல்லுவோம் மைக்ரோசாஃப்ட்ல, அதாவது MS வேர்டில் DOCன்னு சொல்லுவாங்க. டாக்குமெண்ட். PDF இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. PDF நம்ம என்ன அடிக்கடி நம்ம யூஸ் பண்ற ஒரு வார்த்தை. PDF ஃபைல் டவுன்லோட் பண்ணீங்களா, இப்போ நீங்க PMEல இருந்து எல்லாமே வந்து PDF ஃபைல் அப்படிங்கிறது வருது. ஸோ அதனால கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட். ஒரு டாக்குமெண்ட் ஃபார்மேட்டை வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து ஒரு ஃபார்மேட்ல கொடுக்கறது போர்ட்டபிளா இருக்கும். ஸோ எங்கேயும் அதை வந்து மாடிஃபை பண்ண முடியாத மாதிரி ஒரு போர்ட்டபிளா இருக்கும். அது மாடிஃபை ஃபர்தரா பண்ணணும்னா இன்னொரு இடத்துல போய் தான் பண்ண, மூவிங்ல வந்து ஆகாத மாதிரி இருக்கிறது. போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட். M3G. ஏன்னா இப்போ வேர்ட் ஃபைல் இருக்குன்னா டக்குன்னு கை வச்சுன்னா ஒரு எழுத்து போயிடும். ஸோ பிடிஎஃப்ல அந்த மாதிரிலாம் போகாது, அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. எடிட்ல போய் பண்ணா மட்டும் தான் போகும். ஸோ M3G அப்படிங்கிறது மொபைல் 3D கிராஃபிக்ஸ். M4A அப்படிங்கிறது ஒரு வீடியோ ஃபார்மேட்டு. MPEG-4 ஆடியோ ஃபைல், சரி ஒரு ஆடியோ ஃபார்மேட்டு. MPEG-4 ஆடியோ ஃபைல்னு சொல்லுவாங்க. THM தீம்ஸ். சோனி எரிக்சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய THMங்கிற வார்த்தை இருக்கும், அங்கே இருந்துருக்கலாம். MMF சிந்தட்டிக் மியூசிக் மொபைல் அப்ளிகேஷன் ஃபைல். மியூசிக் மொபைல் அப்ளிகேஷன் ஃபைல் அப்படிங்கிறதா MMF. XMF அப்படின்னா எக்ஸ்டென்சிபிள் மியூசிக் ஃபைல். ஸோ இதெல்லாம் வந்து HTML ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க் ஆஃப் லாங்குவேஜ். HTML இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. HTML என்ன எக்ஸ்பேன்ஸ்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க் அப் லாங்குவேஜ். ஸோ இது இன்டர்நெட்ல பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ். CD DVD ஆல்ரெடி பார்த்துட்டோம். CRT கேத்தோட் ரே டியூப். CRT. DAT அப்படின்னா டிஜிட்டல் ஆடியோ டேப். DOS டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். DOS அப்படிம்பாங்க, டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். GUI ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். HTTP ஆல்ரெடி பார்த்தது தான். IP பார்த்தது தான். ISP பார்த்தது தான். TCP டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். TCP P வந்து மோஸ்ட்லி P இடத்துல வரதுல எல்லாமே ப்ரோட்டோகால் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் பொறுத்த வரைக்கும். மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் சொல்ல வரல, மேக்ஸிமம். UPS இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. UPSனா என்னன்னா அன்இன்டரப்டபிள் பவர் சப்ளை. பவர் சப்ளைல வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது, இன்டரப்ட் எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் வைக்கக்கூடிய ஒரு டிவைஸுக்கு பேர் தான் UPS. ஸோ வார்த்தை மீனிங்ஃபுல்லாக இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். URL முக்கியமான ஒரு வார்த்தை, இதுவும் முக்கியமான ஒரு டேர்ம். URL அப்படிங்கிறது யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். ஒரு இப்போ www.indiapost.gov.in அப்படின்னு சொல்றோம்னா அதுக்கு பேர் URL. இதை நீங்க அப்படியே போய் அட்ரஸ் பார்ல அடிச்சிங்கன்னு சொன்னா அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கு பேர் URL யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். அந்த கரெக்டா எக்ஸாக்டா இவ்வளோ பெரிய வேர்ல்ட் நெட்ஒர்க்ல www சொல்றோம், வேர்ல்ட் வைட் நெட்ஒர்க்ல கரெக்டா போய் இந்த போய் லொக்கேட் பண்ணது இல்லைங்களா, இந்த அட்ரஸ் லொக்கேட் பண்ணது இல்லை. ஸோ அதனால வந்து URLன்னு சொல்றது, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். USB ஆல்ரெடி நம்ம சொன்னதான், யூனிவர்சல் சீரியல் பல்பு. வைரஸ் ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். 3G தேர்ட் ஜெனரேஷன் ஆல்ரெடி சொன்னதுதான். CDMA சொன்னதுதான். UMTS ஆல்ரெடி சொன்னதுதான். SIM SIM அப்படின்னா என்னன்னா இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்ஸ்கிரைபர் ஐடென்டி மாடல். சப்ஸ்கிரைபர் ஐடென்டி மாடல், ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு ஐடென்டி கொடுக்குறோம். ஸோ அதான் SIM. HSDPA ஹை ஸ்பீட் டவுன்லிங்க் பேக்கெட் ஆல்ரெடி பார்த்தோம். எட்ஜ் ஆல்ரெடி பார்த்தோம். GSM ஆல்ரெடி பார்த்தோம். VHF வெரி ஹை ஃப்ரீக்வன்சி. UHF அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு டேர்ம். GPRS ஜென்ரல் பேக்கெட் ரேடியோ சர்வீஸ். GPRS ஜென்ரல் பேக்கெட் ரேடியோ சர்வீஸ். WAP WAP வயர்லெஸ் அப்ளிகேஷன் ப்ரோட்டோகால். TCP டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். IBM இன்டர்நேஷனல் பிசினஸ் மெஷின் கார்பரேஷன். HP ஹேலண்ட் பேக்வர்ட். ஸோ இதெல்லாம் வந்து WLAN. ஸோ இது ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான், வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னதான் பைனரி டிஜிட் அப்படிங்கிறது. ஸோ பைட் அப்படிங்கிறது by 8 அப்படிங்கிறதும் ஸோ எல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறதா. ஸோ இது வந்து அந்த இதுலேயே வந்துருச்சு, நான் இல்லைன்னு நினச்சி நான் எடுத்தேன். ஸோ ஆல்ரெடி அதுலேயே இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டேர்ம்ஸ் வந்து இன்னும் இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொஞ்சம் சில டேர்ம்ஸ் இதில் ஆட் ஆகிருக்கிறதுனால இதை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ AI அப்படிங்கிறதுல புதுசாக வந்தது, உங்களுக்கு நல்லா தெரியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. AR அப்படிங்கிறது ஆகுமெண்டட் ரியாலிட்டி. ஸோ இதெல்லாம் ரொம்ப நியூ டேர்ம்ஸ். ஸோ இதெல்லாம் பழசுதான். ASCI இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. BIOS நம்ம சொல்லிட்டோம். CD சொல்லிட்டோம்.
CPU சொல்லிட்டோம். DAP டிஜிட்டல் ஆடியோ ப்ராட்காஸ்டிங், DVD டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க், டிஜிட்டல் வீடியோ டிஸ்க் நான் பார்த்தோம். ஸோ வெர்சடைல் டிஸ்க் அப்படின்னாலும் ஒண்ணுதான். FAQ, FTP, GPS, GUI, HDMI. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. HDMI போர்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஒவ்வொரு கம்ப்யூட்டர் பின்னாடி இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு LED டிவி பின்னாடிலாம் இருக்கும். லைவ் டெலிகாஸ்ட் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ப்ரொஜெக்டர் யூஸ் பண்றதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. HDMI அப்படின்னா ஹை டெஃபினேஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ். ஒரு கேபிள் தான், லேண்ட் கேபிள் மாதிரி, பவர் கேபிள் மாதிரி. இது ஒரு கேபிள், ஹை டெஃபினேஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ். கொஞ்சம் மொத்தமா இருக்கும். உங்க டிவி பின்னாடிலாம் கூட இருக்கும், பார்த்துருப்பீங்க. இருந்திருக்கும், என்ன பேரும் தெரிஞ்சிருக்காது. HDMIன்னு சொல்லுவாங்க. அதை HDMI ஹை டெஃபினேஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ் ஒரு முக்கியமான ஒரு டேர்ம்ஸா இருக்கலாம். HTML, ஸோ இது ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க் ஆஃப் லாங்குவேஜ். HTTP சொல்லிட்டோம், ஹைப்பர்டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். IBM, IMAP இன்டர்நெட், இதெல்லாம் வந்து இன்டர்நெட் மெசேஜ் அக்சஸ் ப்ரோட்டோகால். ISP இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். LAN, LCD, LED, LTE. ஸோ இப்போ நம்ம மொபைல் யூஸ் பண்றோம் இல்லைங்களா, ஜியோ. ஸோ 4G LTE காட்டுதா, LTE காட்டுதா பார்க்கணும்னு சொல்லலாம். ஸோ அது வந்து LTE எக்ஸ்பென்ஷன், லாங் டேர்ம் எவால்யூஷன், LTE. நீங்க மொபைல்லே மேலே காட்டணும்னா LTE சிம்பிள் காட்டும் இல்லைங்களா, அதுக்கு எக்ஸ்பென்ஷன். மோடம், மாடுலேட்டர், டிமாடுலேட்டர், மோடம். சரிங்களா. OEM, ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததா. ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர். மோடம் புதுசாக இருக்கும், இது வரைக்கும் நான் பார்க்கல. மாடுலேட்டர் அண்ட் டிமாடுலேட்டர், அதுதான் மோடம். சரிங்களா. மாடுலேட்டர், டிமாடுலேட்டர் ரொம்ப சிம்பிள் தான். இதெல்லாம் OS நம்ம இதெல்லாம் பார்த்தது தான். PC பர்சனல் கம்ப்யூட்டர், PDF, POP, போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால், QR கோடு, குயிக் ரெஸ்பான்ஸ் கோடு, RAM, ROM. QR கார்டு வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. QR என்ன எக்ஸ்பான்ஷன், கோடு வந்துருச்சு. அடிக்கடி QR கார்டு சொல்றோம். ஒரு மொபைல் எடுத்து போய் ஸ்கேன் பண்ணா டக்குன்னு ஸ்கேன் ஆகுது இல்லைங்களா. குயிக் ரெஸ்பான்ஸ், தேவையில்லாம உங்க மொபைல் நம்பர்லாம் கேட்டு வாங்கி அது கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணிட்டு உங்க பேர் கரெக்டானலாம் பார்க்காம ஜஸ்ட் ஸ்கேன் பண்ண உடனே இமீடியட்டா ஒரு மொபைல் நம்பரை டைரக்ட் பண்ணி ஒரு பேரை காட்டுது இல்லையா. ஸோ தட் இஸ் குயிக் ரெஸ்பான்ஸ் கோடு, QR கோடு. RAM, ROM, RSS, SIM, SMTP, SSD, solid state drive, TFT, thin film transistor, URL இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். USB, VDU, WAN, Wi-Fi என்ன எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா வயர்லெஸ் ஃபிடலிட்டி அப்படிங்கிறத Wi-Fi. வாட் யூ சி இஸ் வாட் யூ கெட். இது சும்மா ஏதோ தத்துவம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கடைசியாக கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம் வந்து லாஸ்ட் ஒரு 2 minutes தான். அந்த IBM மெட்டீரியல்லே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ண ஒரு மெட்டீரியல்லாம் படிக்கிறதுக்குலாம் இல்லை, இந்த டெண்டர் விடுறாங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கு அதை பற்றின ஒரு மெட்டீரியல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்துக்கிறாங்க. அந்த ரிலீஸ் பண்ணதில் சில வந்து வேர்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இது நம்ம டிபார்ட்மெண்ட்டே கொடுத்துருக்கனால ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நான் பார்த்தேன் இல்லைங்களா, அதே தான் இதில் இருக்க போது. மோஸ்ட்லி 1-2 வார்த்தைகள் அந்த டெண்டர் சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் மட்டும் இருக்கும். ஸோ அதை டெக்னிக்கலி நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ டெக்னிக்கலி என்னென்னலாம் இருக்குதோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். சரி பாருங்க, 4G அப்படிங்கிறது 4th ஜெனரேஷன் பிராட்பேண்ட் செல்லுலர் நெட்வொர்க் டெக்னாலஜி அப்படிங்கிறதா 4G, 4th ஜெனரேஷன் ஆஃப் பிராட்பேண்ட் செல்லுலர் நெட்வொர்க் டெக்னாலஜி. AMC ஆனுவல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட், ATS ஆனுவல் டெக்னிக்கல் காஸ்ட், POM பில் ஆஃப் மெட்டீரியல், PRD பிசினஸ் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட், DC டேட்டா சென்டர், DCF டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. DOP டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், DPR டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு, DRC டெக்னிக்கல் சம்மந்தப்பட்டது, டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர், EMS என்டர்பிரைஸ் மானிட்டரிங் சிஸ்டம். ஸோ இது டெக்னிக்கல் சம்மந்தப்பட்டதா. EMS என்டர்பிரைஸ் மானிட்டரிங் சிஸ்டம். நம்ம IT மானிட்டரிங் 2012 பார்த்தோம். இந்த வார்த்தை வந்துருந்துச்சு. EOI முன்னாடி பார்த்தோம். எக்ஸ்பிரஷன் ஆஃப் லைஃப், எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். EOL ஒரு முக்கியமான வார்த்தை, டெக்னிக்கல் வேர்டு தான் இதுவும். EOL எண்ட் ஆஃப் லைஃப். ஒரு டிவைஸ் இருக்கு அப்படின்னா அதோட EOL என்ன, அதோட எண்ட் ஆஃப் லைஃப் என்ன, அதோட லைஃப் ஸ்பேன் என்ன, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த கம்ப்யூட்டருக்கு வந்து லைஃப் வந்து முடிஞ்சிச்சு, ஒரு லைஃப் டைம் இருக்கு இல்லையா, அது EOL அப்படின்னு சொல்லுவோம், எண்ட் ஆஃப் லைஃப். EOS அப்படின்னா ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் EOSன்னு ஒன்று இருக்கு, எண்ட் ஆஃப் சர்வீஸ். இது வரைக்கும் தான் அவங்க சர்வீஸ் பண்ணுவாங்க, சப்போர்ட் கொடுப்பாங்க, இதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத EOS அப்படின்னு சொல்லுவோம். EOL அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் லைஃப், EOS அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் சப்போர்ட் சர்வீஸ். FTTH ஃபைபர் டு த ஹோம். ஸோ நம்ம பார்த்துட்டோம். GPO ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸ், GPON ஜிகாபைட் பாசிவ் ஆப்டிக்கல் நெட்வொர்க். ஸோ இது ஒரு டெக்னிக்கல் வேர்டு, டெக்னிக்கல் டேர்ம். GPON ஜிகாபைட் பாசிவ் ஆப்டிக்கல் நெட்வொர்க். GUI ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ICT, ஸோ இது ஒரு முக்கியமான வார்த்தை தான். RICTன்னு சொல்றோம் இல்லையா, அந்த RICTல ஆருக்கு என்ன அர்த்தம், ரூரலா, அதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த ICT அப்படிங்கிறது. இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. INR இந்தியன் ரூபி, IBPP தெரியும். ISP இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் நிறைய இடத்துல பார்த்துட்டோம். ITIL, ஸோ இது ஒரு முக்கியமான வார்த்தை. ITIL
இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைப்ரரி, ITIL. IL இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைப்ரரி. ஐடி வந்து ஞாபகம் வந்துடும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைப்ரரி. ITSM இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சர்வீஸ் மேனேஜ்மெண்ட். KPI நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான், கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர், ப்ராஜெக்டரோட வந்த வார்த்தை. KT நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர். LOP லைன் ஆஃப் பிசினஸ். LTE லாங் டர்ம் எவால்யூஷன். NMS நெட்வொர்க் மானிட்டரிங் சிஸ்டம். ஸோ இது ஒரு முக்கியமான வார்த்தை. NMS அப்படின்னா நெட்வொர்க் மானிட்டரிங் சிஸ்டம். NOC நெட்வொர்க் ஆபரேஷன் சென்டர். ஸோ முன்னாடி நம்ம பார்த்தது NOC. NPCI முன்னாடி நான் பார்த்ததா, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இதெல்லாம் வந்து இந்த செக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா வரும். NPCI நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. NSA நெட்வொர்க் சிஸ்டம் இன்டகிரேட்டர், இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததா. ODC ஆஃப்ஷோர் டேட்டா சென்டர். ODCனா ஆஃப்ஷோர் டேட்டா சென்டர். OEM ஆல்ரெடி பார்த்ததுதான். OFC ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள், இது ஒரு முக்கியமான வார்த்தை. OFC ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள். இந்த கேபிள் பேரு கொஞ்சம் இது லைஃப் வந்து கொடுக்குற ஒரு கேபிளா இருக்குது. ஸோ அதனால இது வந்து நிறைய யூஸ் பண்றாங்க. ஸோ ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள். OLT ஆப்டிக்கல் லைன் டெர்மினல். OLT ஆப்டிக்கல் லைன் டெர்மினல். ONM ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ், இது காமனான ஒரு வார்த்தை தான். ONT ஆப்டிக்கல் நெட்வொர்க் டெர்மினேஷன். இது எல்லாமே இந்த எல்லாமே இந்த இடத்துல இந்த மூணுமே ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள், ஆப்டிக்கல் லைன் டெர்மினல், ஆப்டிக்கல் நெட்வொர்க் டெர்மினேஷன். OPEX ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். PO பர்ச்சேஸ் ஆர்டர். QoS குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ். இவங்களோட QoS எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? இவங்களோட குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத QoS அப்படின்னு சொல்லுவாங்க. RACI ரெஸ்பான்சிபிள் அக்கௌண்டபிள் கன்சல்டன்ட் அண்ட் இன்ஃபார்ம்டு. ரெஸ்பான்சிபிள் அக்கௌண்டபிள் கன்சல்டன்ட் அண்ட் இன்ஃபார்ம்டு. RF ரேடியோ ஃப்ரீக்வன்சி. RFB ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரொபோசல். இதெல்லாம் நம்ம முன்னாடி சொன்னதுதான். SD-WAN அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ரெண்டு பிரிச்சிருக்கு ஆக்சுவலி. SD-WAN அப்படின்னு சொல்லுவாங்க, சாஃப்ட்வேர் டிஃபைன்டு வைட் ஏரியா நெட்வொர்க். சாஃப்ட்வேர்ல டிஃபைன் பண்ண மாதிரி இந்த வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படிங்கிறது இருக்கும். அப்படிங்கிறத SD-WAN அப்படின்னு சொல்லுவாங்க, சாஃப்ட்வேர் டிஃபைன்டு வைட் ஏரியா நெட்வொர்க். SIM ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். SLE ஆல்ரெடி சொன்னதுதான். SMS ஆல்ரெடி சொன்னதுதான். SO ஆல்ரெடி நம்ம தெரியும். TEC டெண்டர் எவாலுவேஷன் கமிட்டி. அந்த டெண்டர் விடுறாங்க. நான் இந்த மெட்டீரியலே டெண்டருக்கான மெட்டீரியல் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதனால அந்த TEC இது வந்திருக்கு. ஸோ TMO நமக்கு தெரியும், டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ். TNF முன்னாடியே சொன்னதுதான். ஒரு இடத்துல லொகேஷன்ல TNF லொகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டெக்னிக்கலி நாட் ஃபீசிபிள் அப்படின்னா அது TNF டெக்னிக்கல், அதாவது நெட்வொர்க் சப்போர்ட்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இடம். இந்த ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் வச்சு எங்களால் கொடுக்க முடியாது, அதனால நீங்க நியூ சர்வீஸ் மாறிக்கலாம் அப்படிங்கிறதா டெக்னிக்கலி நாட் ஃபீசிபிள் அப்படிங்கிறது. எதுவுமே கொடுக்க முடியாதுங்க அர்த்தம் இல்லை. TSP டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர். NSPனா நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர். ISPனா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். TSPனா டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர். UPS ஆல்ரெடி தெரியும், இப்பதான் பார்த்தோம் நம்ம. VSAT வெரி ஸ்மால் அப்பர்ச்சர் டெர்மினல். VSAT வெரி ஸ்மால் அப்பர்ச்சர் டெர்மினல். WAN ஆல்ரெடி பார்த்ததா. XLS ஆல்ரெடி பார்த்ததா. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வேர்ட் ஸ்ப்ரெட்ஷீட் அந்த மாதிரி கூட நிறைய இருக்கும். YOY இயர் ஓவர் இயர், காலங்காலமாக ஆண்டுக்கு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். இயர் ஓவர் இயர். ஸோ இது ஒரு டேர்ம். ஸோ இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து பேங்கிங் டேர்ம். இது நம்ம தேவையில்லை. ஸோ இது ஒரு 5 பேஜுக்கு இருக்கிறதுனால நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டாத. ஸோ அதை நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது டெக்னிக்கலுக்கா IT மாடர்னைசேஷனுக்கு கீழே இருக்கிறது தேவையில்லை. ஸோ மேலே இருக்கிற இந்த 10 பேஜும் நீங்கள் படிச்சிங்கனாவே ஓரளவுக்கு 10 பேஜ் கூட இல்லை, ஒரு 8 பேஜ் 9 பேஜ் இருக்கு. ஸோ இதை நான் ஒரு ஆர்டர் பண்ணி நான் வித்தின் 2 டேஸ்ல கண்டிப்பாக ஒரு வித்தின் 2 டேஸ்ல இது ஒரு ஆர்டர் பண்ணி நான் ஒரு PDF-ஆ நான் வந்து குரூப்ல ஷேர் பண்றேன். இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சரும் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அடுத்த செஷன்ல. ஸோ மொத்தம் 4 பார்ட்டா நம்ம பார்த்துருக்கோம் IT மாடர்னைசேஷன் பொறுத்த வரைக்கும். பார்ட் 1 அப்படிங்கிறது IT ப்ராஜெக்ட் ஏரோவை. பார்ட் 2 வந்து IT மாடர்னைசேஷன் 1.0 2012 அதை. அப்புறம் IT மாடர்னைசேஷன் 2.0வும் இந்த டேர்ம்ஸும். இந்த டேர்ம்ஸ் ரெண்டா பிரிச்சு பார்த்துருக்கோம். ஸோ என்னன்னா டிபார்ட்மெண்டல் டேர்ம்ஸ் அண்ட் பேசிக் கம்ப்யூட்டர் டேர்ம்ஸ் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஏதாவது டவுட் இருக்குன்னா குரூப்ல கேட்கலாம். ஸோ இதுல டவுட் அப்படிங்கலாம் ஒன்றும் இல்லை. இது ஏன் இவ்வளோ ஃபாஸ்டா சொன்னோன்னு சொன்னா ஜஸ்ட் வந்து ஒரு கோத்ரூ போற மாதிரி தான் நம்ம போயிருக்கோம். நீங்க இதை எந்த அளவுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சோ அல்லது வந்து மொபைல்ல பார்த்தோ எந்த அளவுக்கு அதை படிச்சு நீங்க மைண்ட்ல வச்சுக்கிறீங்கிறத பொறுத்து தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா எக்ஸ்பான்ஷன் அப்ரிவேஷன் அப்படிங்கிறது ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா கேட்கறது வாய்ப்பு இருக்கு அந்த 10 கொஸ்டின்ஸ்ல. அதனால கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க இதுல. தேங்க்யூ சார். தேங்க்யூ ராதா. தேங்க்யூ கணேஷ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ எவ்ரி ஒன்.
கண்டிப்பா இத 2 பார்ட்டா பிரிச்சு நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்றோம். கண்டிப்பா இதை நிதானமா பாருங்க. அதே போல வந்து இதனுடைய டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் போடுறதுக்கு ட்ரை பண்றோம் நிச்சயமா. அடுத்த கிளாஸ் நம்ம சந்திப்போம். 2 டேஸ்ல ரெடி பண்ணி கொடுத்துறேன் சார் நான். சரிங்க கணேஷ், நீங்க கொடுத்தவன நான் ஷேர் பண்ணிடுறேன். நோ ப்ராப்ளம். ஓகேங்க சார். ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ எவ்ரிவன். அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ கணேஷ். எக்ஸலண்ட் இருந்தது கணேஷ். ரொம்ப கண்டிப்பா இத கொஞ்சம் அவங்க அப்படியே